10ஆம் வகுப்பு படித்த போது மூளையில் ஏறிய விஷயம் இப்ப ஏற மாட்டேங்குது. ஏன்னா நிர்வாகம், நிறைய வேலை, பல பிரச்சனைகளையும் சவால்களையும் கையாள வேண்டி இருக்கிற போது படிப்பது எதுவும் நினைவில் நிற்கவில்லை. புரிகிறது, நன்றாக புரிகிறது. எஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புரியுது. பட் இதுதான் வயசு. இந்த வயசுல நீங்க எதை உள்ள போடுறீங்களோ அது உங்கள் காலம் முழுதும் நிற்கும். சத்தியமா இப்ப நான் சில மேடைகள்ல சொன்னா எல்லாம் ஜோரா கை தட்டுவாங்க. வீரம் தமிழ சொல்றதுக்கா? வீரம் எங்கள் மூச்சு, வெஞ்சமரங்கள் விளையாட்டு, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடுகிற வெற்றி தோள்கள் எங்கள் தோள்கள், வாழ்முனைக்கு தோள் காட்டுகின்ற வைர நெஞ்சு கொண்டோர் இந்த வெள்ளை தேள் கொடுக்கை கண்டு திடுக்கிட மாட்டார்கள். வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கை நிகர் மறவர்களே, எழுச்சி யுகம் காண ஈட்டி இங்கே, எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள். விலங்கிட வந்த வேற்று நாட்டான் கலங்கிட, வெற்றி குலுங்கிட, இழந்த மானத்தை பெற எழுந்து வாருங்கள். குமரி வருகின்ற எதிரியை குலங்கெடுக்கும் குணம் கொண்டோரின் பிணம் கொண்டு அணையிட்டு, கொய்த தலைகளெல்லாம் கரைகளாக குருதியாற்றை குறிஞ்சி சிரிக்கும் ஜீலமெல்லாம் பாய்ச்ச விட்டு குங்கும கோலமிட்டு அழகு பார்ப்போம் அப்படின்னு பேசினா நீங்களே கைதட்டுறீங்க. நான் 8ஆம் வகுப்புல படிச்சதுங்க. 8ஆம் வகுப்புல படிச்சது இன்னைக்கும் நினைவில் நிற்கிறது. இதை இப்ப நான் படிச்சேனால மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியும். ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கும். நீங்க, நான் மனம் திறந்து சொல்றேன். 5இல் வளையாதது 50இல் வளையவே வளையாது. இதே ஸ்கிரிப்டை